சினிமா லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகிறதும் ஃப்ளாப் ஆகிறதும் மக்கள் கையில். அதனால அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்களுடைய நம்பிக்கை அந்த இடத்துல தோத்து போயிடுது. ஒரு சில நடிகர்கள் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சி நடிப்பாங்க. ஆனால் படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் செம ஃப்ளாப் ஆகிடும். அதுக்கு உதாரணமாக நிறைய படங்கள் சொல்லலாம். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்தே ரீசெண்டாக கூட ஒரு சில படங்கள் அப்படி தான் வந்துட்டு போச்சு. இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இதை விட பெரிய கூத்தெல்லாம் நடந்திருக்கு. ஒரு சில சாதாரண நடிகர்கள் ஒரு சில படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது வேற ஒரு நடிகருக்கு போயிடுச்சு. அந்த படத்தை அந்த நடிகர் நடிச்சு அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நடிகருடைய லைஃபே மாறிடும் சினிமா லைஃப்ல. அந்த மாதிரி தான் நடிகர் விக்னேஷ்க்கு வந்த படம் தான் சேது. அந்த படத்துல விக்ரம் நடிச்சதுனால அவருடைய கேரியர் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சுப்பிரமணியபுரம் படத்துல ஜெய்க்கு முன்னாடி அந்த இடத்துல சாந்தனுவை நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. ஆனா பாக்யராஜ் அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த சான்ஸ் ஜெய்க்கு போயிட்டு இப்போ ஜெய் எவ்வளவு பெரிய நடிகரா இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நடிகர் ஜீவா மெட்ராஸ் படத்தோடைய கதையை முன்னாடி கேட்டிருக்காரு. படத்துல அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கோப் இல்லையே அப்படின்னு அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணினதுனால அந்த படத்துடைய வாய்ப்பு கார்த்திக்கு போயிருக்கு. கார்த்தி ஓகே பண்ணி அந்த படத்தை நடிச்சு முடிச்சிட்டாரு. இது வரைக்கும் கார்த்தியோடைய படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சறுக்கல்லே இருந்துச்சு. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஹிட் படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல கார்த்தி இருந்தாரு. அந்த சமயத்துல மெட்ராஸ் படத்துல நடிச்ச உடனே அந்த படம் ஓரளவுக்கு ஹிட் ஆகி நிறைய பேரால பார்க்க முடியற அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதால ஜீவா நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காராம் இப்போ. சோ போனது போச்சு, யான் படத்தையாச்சும் நம்பி இருப்போன்னு இருக்காரு.